கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்று ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்காக தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவர் இந்த நாளில் கொடுத்த தலைப்பு, விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இது யாரெல்லாம் உங்களுக்கு இந்த விதையை எந்த அளவுக்கு நீங்க அதை பார்க்குறீங்க எனக்கு தெரியல. ஆனா விதை, ஒரு பூ விதையா இருந்தாலும் சரி, ஒரு மரத்தினுடைய விதையா இருந்தாலும் சரி, ஒரு கனியினுடைய விதையா இருந்தாலும் சரி, ஒரு செடியினுடைய விதையா இருந்தாலும் சரி, அந்த விதையை அவ்வளோ பக்குவப்படுத்தி வச்சிருப்பாங்க. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். பாக்கியவான்கள் என்று அதை பார்க்கும் பொழுது, ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது blessed, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் போட்டிருக்கு. blessed. அப்ப அந்த விதைக்கிறவர்கள், அந்த விதை ஆசீர்வாதமா, விதைக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா அப்படின்னு பார்த்தா பைபிள் சொல்லுகிறது. வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் வாசிமா 32ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 32ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்து சத்தமா வாசிமா. மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம், நீர்வளம் பொருந்தின இடங்களில் எல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நன்றாய் கவனிங்க, ஆண்டவர் எங்க விதைக்க சொல்றாருங்க? நீர்வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அப்ப விதைக்கிற விதை எங்க விதைக்க ஆண்டவர் சொல்றாரு? பிரதர் சொல்லுங்க. வறட்சியான இடத்துல விதைத்தால் அந்த செடி முளைக்காது. எங்கெல்லாம் பசுமையா இருக்குது, அதாவது நீர்வளம் பொருந்தின இடம், தண்ணி எங்க இருக்குதோ அங்க விதைச்சாதான் என்னங்க போட்டிருக்குங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் போட்டிருக்கு. அல்லேலூயா. ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது blessed. விதைக்கிற விதை நீங்க எங்க விதைக்கிறீங்க? அந்த விதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, விதைதான் நம்முடைய காணிக்கைகள், அந்த விதைதான் நம்முடைய கர்த்தருக்கு கொடுக்கிற தசம பாகங்கள். நன்றாய் கவனிங்க. விதைக்கிறவர்களைத்தான் பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, நீ பாக்கியவான்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, பைபிள் நம்மை வெளிச்சத்திலே நாம் பார்க்கும் பொழுது, பைபிள்ல அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை மீண்டும் எடுத்துக்கொள்ளலாம். 32ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை திரும்பி வாசிமா. மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய், மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம், நீர்வளம் பொருந்தின இடங்களில் எல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். விதை விதைக்கிற நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். அல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம். கவனிங்க, அது இங்கிலீஷ் வெர்ஷன் எடுத்தீங்கன்னா அதுல வாசிப்பா. அந்த வசனத்தை வாசி. இங்கிலீஷ் வெர்ஷன் எடு. ஐசாயா சாப்டர் 32:20. Blessed are ye that show beside all waters, that send forth neither the feet of the ox and the ass. Bless. தமிழ்ல என்ன பார்த்தோம்? தமிழ்ல என்ன பார்க்கிறோம்? நீர்வளம் பொருந்தின இடங்களில் எல்லாம், சத்தமா, நீர்வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள். எப்படி
ஆண்டவர் எங்க விதைக்க சொல்றாருப்பா? நீர் வளம் எங்க இருக்கோ. அப்ப நீர் என்பது எதை காண்பிக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அதை நீருக்கு சமமாய் ஆண்டவர் படுத்துகிறார். தேவ ஆவியானவர் ஜலத்துக்கு சமம், ஜலத்துக்கு அடையாளமாய் பரிசுத்த ஆவியானவர். இந்த ஜீவ நதி புறப்படும். அப்போ நதி உள்ள இடத்துல செழிப்பு. நல்லா கவனிங்க, யார் பிளஸடா இருப்பான் பைபிள் சொல்லுது. பிரதர் கவனிங்க, ஹலோ, விதைக்கிறவன் பிளஸிங்கா இருக்கணும்னா அவன் நீர்வளம் பொருந்தின இடத்துல விதைக்கணும். தேவன் உங்களை எங்க வைத்திருக்கிறாரோ அங்க விதைங்க. அப்போதான் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. விதை கையில வைத்து விதையை சாக்குல கட்டி வச்சிருந்தீங்கன்னா அது பலன் பார்க்க முடியாது. உங்களுக்கு தெரியும், விதை நெல்ல மூட்டை கட்டி வச்சிருந்தா அது கொஞ்ச நாள் என்ன இருங்க, முளை வந்துடும். ஒரு கிழங்க ரொம்ப நாள் வச்சிருந்தீங்கன்னா அதுல வந்துடும். அதே கிழங்க நீங்க நிலத்துல விதைத்தால் அது பல கிழங்குகளாய் மாறும். ஒரு வெங்காயத்தை ஒரு வெங்காயம் அப்படியே வச்சிருந்தீங்கன்னா உள்ள இருந்து அப்படியே பச்சை பசேன்னு வரும். அதே வெங்காயத்தை நீங்க ஊனிட்டீங்கன்னா ஒரு கொத்தான ஒரு விதையாய் மாறும். மஞ்சளை ஒரு பீஸ விதைச்சிங்கன்னா அது புடுங்கும் போது அது பெரிய ஒரு கூட்டமாய் மாறும். ஹலோ, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க விதை. ஆனா விதைக்கிறத நீ எல்லா இடத்துல விதைச்சா உனக்கு ஆசீர்வாதம் உனக்கு வராது. நீ எப்ப பிளஸிங் ஆவ? நீர்வளம் பொருந்தின இடத்துல எல்லாம் நீ பாக்கியவானா இருக்கணும். விதை. பிரதர், ஆசீர்வதிக்கப்படணும்னா பிரதர், நீர்வளம் பொருந்தின தேவ ஆவியான உன்னை வைத்திருக்க இடத்துல விதைங்கிறாரு. அப்பதான் நீங்க ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். அப்பதான் நீங்க கட் பண்ண முடியும். அப்பதான் நீங்க பிளஸிங்க பார்க்க முடியும். ஒரு பப்பாளி விதையை கையில வைத்துட்டு அது பப்பாளி மரம் வருமானம் வராது. அந்த பப்பாளி விதையை நீங்க விதைக்கணும். ஒரு பாகக்காரனுடைய விதையை கையில வைத்திருந்தா அந்த பாகக்காய் கிடைக்காது. அது விதையா தான் இருக்கும். அது எப்ப உருமாறும்னா அந்த கோதுமை மணியானது என்ன ஆகுங்க, நிலத்தில் விதைத்தால் மட்டும்தான் அது பலனை கொடுக்கும். அல்லேலூயா. கவனிங்க, விதையை பார்க்கிறீங்க, ஆனா அது விதை பாவக்காவா பார்க்க முடியல. நல்லா கவனிங்க, விதைக்கிற விதை ஸ்தோத்திரம் சார் ஆண்டவர் விரும்புறாரு. நீ ஆசீர்வதிக்கப்படணும், பிளஸிங்கா இருக்கணும். சார் உங்களை ஆசீர்வதிக்கப்பட விரும்புறாருங்கிறேன். பிளஸிங்கா இருக்கணும். ஏன் உங்க ஆசீர்வாதம் நீங்க உழைக்கிறீங்க, ஆசீர்வாதமே இல்லை. மாசம் மாசம் சம்பாதிக்கிறீங்க, சம்பளம் போன மாசம் வந்த சம்பளம் இன்னைக்கு வருது, ஆசீர்வாதம் இல்ல. டெய்லி 700 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, ஆசீர்வாதம் இல்ல. மாசமான கரெக்டா சம்பளம் கரெக்டா வருது, ஆசீர்வாதம் இல்ல. ஏன்னா விதைகள் வெண்டைக்காய் விதை ஒரே ஒரு விதை தான், ஒரே ஒரு விதை ஒண்ணுதான். அந்த ஒரு வெண்டைக்காவை அந்த ஒரு விதைய விதைச்சா ஒரே ஒரு மணி உள்ள வெண்டைக்காவை வரும். பேசுங்க. ஒரே ஒரு தக்காளியினுடைய ஒரே ஒரு துகள், அதாவது மிளகாய், பச்சை மிளகாய்க்குள்ள இருக்கிற அந்த ஒரு சின்ன விதை ஒன்ன விதைச்சு பாருங்க, தக்காளி அப்படியே காய்த்து பூ பூத்து காய் காய்த்து அப்படியே கொட்டும். ஒரு பச்சை மிளகாயுடைய ஒரு சின்ன பார்ப்பதற்கு சின்ன விதை தான், ஆனா அதை விதைச்சிட்டீங்கன்னா வெளியே தெரியாது. அது மண்ணு கடியில போய் நீர்வளம் பொருந்தின இடத்துல வறண்ட இடத்துல விதைச்சா மரம் வராது. விதைய நல்ல அந்த தண்ணி உள்ள இடத்துலதான் வானம் பார்த்த பூமிம்பாங்க. அந்த மழை வர்ற நேரத்துல உழவாளி உழவ ஓட்டி கடலை விதைச்சு விட்டுருவாரு. ஆனா அந்த தண்ணிக்கு அப்படியே ஒரு விதைய போட்டிருப்பாரு, அந்த விதை பெரிய கொத்தா மாறும். நீங்க ஏன் ஆசீர்வதிக்கப்படலைங்க தெரியுங்களா? மாரநாதா திருச்சபையே,
நீ எதை விதைக்கிறியோ அதை நீ அறுப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. நன்மையை விதைத்த, ஆனா நன்மை ஏன் உனக்கு பலன் வரலைன்னா, நன்மை உங்களுக்குன்னு சாப்பிட்டீங்க, உங்களுக்குன்னு வாழ்ந்தீங்க, கிடைக்காது. அந்த விதை நீர் வளம் பொருந்துகிற இடம் என்பது சபை. நீங்க விதைக்கிறீங்க, தனக்குன்னு விதைக்கிறீங்க, தான் பிள்ளைக்கு சாப்பிட கொடுக்கிறீங்க, தான் குடும்பத்துக்கு கொடுக்கிறீங்க. ஆனா கர்த்தர் விரும்புறது இத விதை நீர் வளம் பொருந்தின இடம்னா ஆலயம். திரும்பி திரும்பி சொல்றேன், சர்ச்சுக்கு வரீங்க, பாட்டு பாடிக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஏன்னா பிளஸிங் கண்ணுல பாக்குறீங்க, ஹார்வெஸ்ட் பண்ண முடியல, அறுக்க முடியல. வர்றதெல்லாம் கடனுக்கு போகுது, வர்றதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகுது, வர்றதெல்லாம் வட்டிக்காரனுக்கு போகுது, வர்றதெல்லாம் அடுத்தவன் சாப்பிடறான்னா. இப்போ சொல்றேன், வறட்சியான இடத்துல விதைக்கிறீர்கள். தயவு செய்து இன்றைக்கு ஆவியானவர் சபைக்கு தெளிவாய் சொல்லுகிறார், இன்றைக்கு விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இருக்கீங்களா? விதைக்கிறவன் தான் பாக்கியவானா இருப்பான். விதைக்கிறவன் தான் அறுவடை செய்வான். பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகா இருக்கும், அதுக்குள்ள பல விதைகள் இருக்கும். பச்சை மிளகா ஓபன் பண்ணி பாருங்க, அதுல அத்தனை விதைகள் இருக்கும். ஒரே ஒரு விதையை கொண்டு இன்னைக்கு நீங்க இருக்கிற வீட்டுல ஒரு விதையை போடுங்க. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு மாசம் கழிச்சு அது செடியை முளைக்குதான் பாருங்க. விதைத்தவன் தூங்கி விடலாம், விதைகள் உறங்குவதில்லை. விதைக்கிறவன் வேலைக்கு போகலாம், விதைகள் வேலை செய்யும். விதைத்தவன் எங்கேயோ இருப்பான். ஆனா இன்னைக்கு சொல்றேன், அது பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுத்து. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, இது எங்க அப்பா வச்ச மரம், எங்க தாத்தா வச்ச மரம். எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுங்களா? இன்னைக்கு தென்னை மரத்தை அன்னைக்கு எங்க தாத்தா நட்டினாரு, இன்னைக்கு காய் காய்க்குதுப்பா. ஆமா, எங்க அப்பா மரத்தை வச்சாரு, ஆமீன், மாம்பழம் இன்னைக்கு காய் கொடுக்குதுப்பா. உங்க கண்ணுக்கு அப்படியே அந்த மரங்களை கொண்டு வந்து பாருங்க. தாத்தா வச்ச மரம் இன்னைக்கு தாத்தா இல்ல, மரம் இருக்கும். இதே போல என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளை, விதைக்கிற நீ மரித்து போகலாம், ஆனால் விதைகள் ஒரு நாள் பலன் கொடுக்கும், உன் வீட்டை ஆசீர்வதிக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆண்டவரே, I am a blessed man, I am a blessed man. நான் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. இப்ப நீங்க கேட்பீங்க, ஐயா என் கையில கொடுத்திருக்க ஒவ்வொரு ரூபாவும் அது எனக்கு விதையா? ஆமா, உன் கையில இருக்க ஒரு பணம் அது விதை. அது எதை சொல்றாருன்னா, அது இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது வந்து எது, நல்லா கவனிங்க, எக்ஸ்பென்ஸ் வேற, இன்வெஸ்ட்மெண்ட் வேற. எக்ஸ்பென்சிவ், நம்ம லைஃப்ல எக்ஸ்பென்ஸ் தான் நிறைய பண்ணிட்டு இருக்கோம், நிறைய செலவழிக்கிறோம். பெட்ரோல் பங்க் போன ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் பெட்ரோல் அடிச்சோம்னா 7 நாளைக்கு 700 ரூபாய் ஆயிடுச்சு. நமக்கு புரியல. இன்னைக்கு சொல்றேன், அத எரித்து சாம்பலாகி விடுகிறது. ஆனால் விதை அப்படி அல்ல, உங்களுக்கு சாப்பிட கொடுக்கும். அது நீங்க பாக்கியவான்களாய் மாறுவீங்க. உங்க கண்ணில் கொண்டு வந்துருங்க, நான் இன்னைக்கு விதைக்கிறேன், ஆனா என் பிள்ளை, என்னுடைய பிள்ளை, நான் இன்னைக்கு ஆண்டவருக்காய் கொடுக்கிற இந்த காணிக்கை இது என்னோடு நிற்பதில்ல. உலகத்துல எக்ஸ்பென்ஸ் வேற, ஆனா உலகத்துல நான் செலுத்துவது இன்வெஸ்ட்மெண்ட். செலவழிப்பது எக்ஸ்பென்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் என்பது முதலீடு. நான் முதலீட்டு செய்கிறேன், என் பிள்ளை ஒரு நாள் அறுவடை செய்ய, என் மனைவி அறுவடை செய்வாள். பைபிள் அதற்கு உதாரணம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, விதை. இவ்வளவுதான் சத்தமா, நீ பாக்கியவானியா, நீ கர்த்தருக்கு கொடுக்கிறதுல நீ ஆமீன் ஒரு நாள் கை முடக்கிறாத. நீ முடக்கிற கை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தும் வீட்டுக்கு வரவிடாம தடுக்கிற. நான் இவ்வளவு நாள் இதை குறித்து நான் பேசுறதே கிடையாது. என் செய்தி, என்னுடைய 250 செய்தி நீங்க போய் பாருங்க, ஒரு செய்தியிலும் கூட காணிக்கை தசமபாக பத்தி பேசவே மாட்டேன். 250 செய்தி நான் யூடியூப்ல பேசிருக்கேன். நான் 32 வருஷமா ஊழியம் பண்றேன். எத்தனை மெசேஜ் நான் பேசியிருப்பேன். என் கூட இருக்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நான் பேசவே மாட்டேன். நான் பார்த்தேன், விசுவாசிகள் அப்படியே இருக்காங்க. ஆசீர்வாதத்தை மக்கள் தேடி ஒவ்வொரு சபையா போறாங்க. சபைகள் தேடி போவதனால் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. சபைகள் ஒன்றுதான், ஆவியானவர் ஒன்றுதான், பரிசுத்த தேவன் ஒன்றுதான். விதைகள் விதைக்கிற இடம் அது நீர் வளம் பொருந்தின இடத்திலே நீ விதைத்தால் அறுவடையை காண்பாய். நீ பாக்கியவான். ஆங்கிலத்தில் என்ன போட்டுங்க? பாக்கியவானுக்கு blessed. ஹalleluya. என் மனைவி blessing-ஆ இருக்கும், என் கணவன் மனைவி ஆமென் பிள்ளைங்க blessing-ஆ இருப்பாங்க, என் பிள்ளைங்களோட படிப்புல blessing-ஆ இருப்பாங்க. ஆமென். இது நான் ஒரு நாள் நான் இன்வெஸ்ட் ஆமென் ஒரு நாள் எக்ஸ்பென்சிவ்ல கொண்டு போல.
நான் இதை எப்படி எப்படி இருக்க போறேன்? இன்வெஸ்ட் பண்றேன். இது எனக்கு பெரிய ஒரு அறுவடை, ஒரு முதலீட்டு பண்ணுகிறேன். கர்த்தருக்கு நான் விதைக்க போகிறேன். இந்த விதையானது ஒரு காலத்தில் என் பிள்ளைகள் சொல்லும். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப நம்ம விதைக்கும் போது விதை வெளியே தெரியுமாப்பா? தெரியாது. அந்த விதை மண்ணுக்குள்ளதான் இருக்கும். மண் அதுக்கு மேல இருக்கும், விதை கீழே இருக்கும். ஆனால் அதுக்கு தண்ணீர் கிடைக்க ஒரு ஆமென் சொல்லுங்க. தண்ணீரை உறிஞ்சு அந்த விதை உருமாறுவதை போல நீங்க கொடுக்கிற காணிக்கை, கர்த்தருக்கு கொடுக்கிற தசமபாகம், சபைக்கு, ஊழியத்திற்கு, ஆமென், ஊழியம் செய்வதற்கு, மிஷனரிகளுக்கு, இந்த ஊழியத்தை ஆத்துமாக்களை சந்திப்பதற்கு கொடுக்கிற இந்த இதையானது, இது விதையாய் நீங்க பாருங்க. இதை விதைக்கிறதான வேளையிலே, மனமுகுந்து கொடுக்கிற வேளையிலே, ஒரு நாள் இப்போ சொல்றேன், இது ஒரு நாள் பெரிய மரங்களாய் நிற்கும் பொழுது இன்னார் வைத்த மரங்களுடைய பெயர் இருக்காது, வைத்தவனுடைய பெயர் இருக்காது, ஆனா மரம் இருக்கும். ஹல்லேலூயா. யாரோ நட்டுன மரத்துல தான் ஐவஸ்காரங்க புளிய மரத்துல புளியம்பழத்தை இன்னைக்கு என்ன செய்யறாங்க? புளி மரத்தை யாரு கொடுக்கறாங்க? டெண்டர் கொடுக்கறாங்க. டெண்டர் எடுக்கிறவனுக்கு தெரியாது இன்னார் நட்டுன இந்த புளிய மரம்னு தெரியாது. ஆனா புளிமரத்தை வருஷம் இன்னைக்கு கவர்மெண்ட் அதை வாங்கிட்டே இருக்குது. இன்னைக்கு சொல்றேன், விதைத்தவனுடைய பேர் இல்லாம இருக்கலாம், விதைக்கிறவனுடைய பேர் இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த விதைகள் ஒரு நாள் தேசத்தில் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால், என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, நான் எனக்கு ஆயுசு காலம் கொஞ்ச நாள் தான். பிசாசுக்கு நல்லா தெரியும். நீ கொடுத்துறாத, ஆண்டவருக்கு கொடுக்காத, ஆண்டவருக்கு கொடுக்காத, நீ காணிக்கை கொடுக்காத, தசமபாகம் கொடுக்காத. பிசாசுனுடைய தந்திரம். தயவு செய்து இதை மறந்துடாதீங்க. பிசாசுனுடைய தந்திரம் உங்களை கொடுக்க வச்சுட்டான்னா உன் சந்ததி அதை அறுவடை பார்க்கும். தயவு செய்து ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியத்தை நீங்க கேட்டு இருக்கிறீங்க. பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். கலாத்திற்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். கலாத்திற்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும், நல்ல கவனிங்க, உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். நல்ல கவனிங்க, பைபிள் என்ன சொல்லுது? திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன். அதுக்கு மேல நம்ம வாசிச்சோமா? போன வாரத்துல பேசின அது கண்ணி 2ஆம் வசனத்தை வாசிமே. ஒருவர் பாரத்தை, கலாத்தியர் 6:2, ஒருவர் பாரத்தை சுமந்து ஒருவர் சுமந்து கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கவனிங்க, நல்ல கவனிங்க. ஹலோ, உலகத்தில பாரங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, வலி உண்டு. சபையில வருகிறவர்கள் பாரப்படுத்துகிறவர்களா இருக்க கூடாது. கவனிக்கிறீங்களா? ஹலோ, கவனிங்க, கவனிங்க. ஒருத்தருடைய கஷ்டத்தை, கூட இருக்க ஒரு கஷ்டத்தை சுமக்கணுமா? சபை எதற்கு இருக்குன்னா, உங்க பாரத்தை நான் சுமக்கிறேன், என் பாரத்தை நீங்க சுமக்கணும். பைபிள்ல தான் சொல்லு. இப்ப உங்க பாரம் எல்லாம் என் தலையில வச்சுட்டீங்க, ஆனா என் பாரம் யார் சுமக்கிறது? நீங்களே சுமங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கீங்க. பைபிள் சொல்லுகிறது, என்ன போட்டிருக்கீங்க? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நோ, சாசுக்கு தெரியும், சத்தியத்தை கேட்கிற நேரத்துல கொஞ்சம் துரத்தி விடுவோம். பாத்துக்க. சபை என்பது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறது இடம் தான் சபை. அல்ல, புரியுதா? புரியல. வேலை கிடைச்சதா? ஐயா கிடைச்சதையா? அதுக்கு முன்னாடி கிடைக்கலையா? உடனே ஆண்டவரே இந்த சகோதரருக்கு நல்ல வேலை கொடுங்க ஆண்டவரே. நம்ம ஜெபிக்கும் போது அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். உங்க பிள்ளைகளுக்காக இந்த குழந்தைங்க ஜெபிக்கும் பொழுது அவ்வளோ அப்ப ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். ஒரு வியாதியா? சபை என்ன செய்கிறது? அந்த வியாதியை நினைத்து ஜெபிக்கிறது. இததான் மற்ற சமுதாய மக்கள் செய்யறாங்க. ஒரு திருமணம்னா ஒரு குடும்பத்துக்கு 10,000 ரூபாய், தலைக்கு 10 பேர் சேர்ந்து 1,00,000 ரூபாய் கிஃப்டா கொடுக்குறாங்க.
நம்ம ஒரு கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸையும் இருக்கிறதுல சீப்பா 150 ரூபா புடவை எங்க கிடைக்குது, பனாரசி பட்டை விட்டுட்டு பூனம் சாரி எங்க போய் கிடைக்குமோ 150 ரூபா புடவையை வாங்கி அவன் கல்யாணத்துக்கு கொடுக்குறேன். அவன் கட்டவே மாட்டான். அது இனாமா வந்து இனாமா தான் கொடுக்க முடியும். கரெக்டா பேசிட்டு இருக்கேன்னா, இலவசமா வந்ததை எத்தனை பேர் கவர்மெண்ட் கொடுக்குற இலவச புடவையை கட்டிட்டு உட்காந்துருக்கீங்க? பாக்குறது பாரு. இலவசமா கிடைக்கிறத இலவசமா நீ ஒன்னா தொட்டில கட்டுவே, இல்லைன்னா அதுல ஏதாவது பெட்ஷீட்டை கத்திச்சு போடுவேன், இல்லைன்னா அது ஏதாவது எங்கேயாவது எங்கேயாவது. அப்ப இலவசமா வர்றது இலவசமா தான் கொடுப்பேன். கரெக்டா? அது கொஞ்சம் அந்த பொருளை எடுத்து வைக்கிற மாதிரி எங்கேயுமே கொடுக்குது எனக்கு தெரியல. ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா அது திரும்பி போடுற மாதிரி இருக்காது. உங்களுக்கு அனுபவம் இருக்கும். இருக்கிறதுல கொஞ்சம் சீப்பா பார்த்து ஒரு 2 புடவை மட்டும் எடுங்க. ஏன்னா மாமா மச்சானுக்கு கொடுக்கிறது. ஆனா தனக்கு எடுக்கிறது நல்ல குவாலிட்டியா பிராண்டடா போட்டு அப்படி கல்யாணத்துல ஜிகு ஜிகுன்னு தெரியணும், அப்படி போடுங்க. கரெக்டா? அப்போ கொடுக்கிறது வேஸ்ட் ட்ரெஸ், ஆனா உடுத்துறது கிராண்ட் ட்ரெஸ். இப்போ சொல்றேன், நீங்க எதை உடுத்தினால் நீங்கள் தான். ஆனா கொடுக்கிறது பெஸ்டா இருந்தா அவன் கொடுத்தவனை நினைப்பான், எங்க இருக்கிறான் அவன் சொல்லுவான், இவன் வாங்கி கொடுத்தது பெஸ்ட். இப்படி இருங்கங்கிற ஒருவனுடைய பாரத்தை சுமக்கிறவனாய் மாறு. இப்படி கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்று. நீ மற்றவனுக்கு பாரமாய் இராதே. உன் அண்ணனுக்கும் தம்பிக்கும் பாரமாய் இராதே. உன்னால் இயன்ற மட்டும் மற்றவனுக்கு கஷ்டத்தை ஏற்றுக்கொள். யாரோ அடுத்தவங்க கஷ்டத்தை ஏத்துக்குமா? ஏன் பாடு பெருசு. ஆமா, ஏன் வறுமை நிறைஞ்ச அவப்பு, என் 1 ஜான் வயிற்றுக்கு நானே. இந்த 1 ஜான் வயிறு ஆசி அவன் பசியா இருந்தாலும் பசியோடு உன் சகோதரன் இருப்பான் என்றால் அவனுக்கு நீ புசிக்க கொடுத்து பாரு. ஒரு நாள் அந்த ஆகாரம் அந்த பிள்ளையை நினைவு கூற வைக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இது ஒரு கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்று. இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றோமா? சபைக்கு வரோம், நம்ம பாரத்தை ஆண்டோட சொல்லிட்டு போனோம், என்னுடைய கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அப்படின்னு வச்சுட்டு நீங்க பாட்டு கிளம்பிடுறீங்க. ஆனா கர்த்தருக்கு ஒரு பாரம் இருக்கு, சபைக்குள்ள ஒரு பாரம் இருக்கு, ஊழியனுக்குள்ள ஒரு பாரம் இருக்கு. எத்தனை பேர் சுமக்க ரெடியா இருக்கீங்க? என் மக்களே, நான் உன்னை சொல்லட்டுமா? பைபிள் சொல்லுது, இயேசு தனக்காக சிலுவையை சுமக்கல. ஆமென். அவர் சொல்றாரு, எனக்காக நீ அழாத, உனக்காகவும் பிள்ளைக்காக அழுன்னு எதுக்கு சொன்னார்னா, எனக்கு நீ அழுது என்னுடைய துக்கத்தை நீ சுமக்க முடியாது. உன் பிள்ளையினுடைய துக்கம் நீங்கணும்னா நீ அழு. உனக்கு நான் சிலுவையை மரித்தது, உனக்கு சிந்தின ரத்தம், உன் பாவத்தை நான் சுமக்க. இயேசுவின் பாரத்தை யாருனாலும் சுமக்க முடியாது. ரெடியா இருக்கீங்க? இன்னைக்கு அப்பா உங்களோட பேசிட்டு இருக்கிறாரு. கீழே வசந்த வாசிமா, ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினான் தன்னை தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். எப்படிங்க? ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும், சோத்திர ஆண்டவரே, ஒருவன் தான் ஒன்றும் இல்லாதவனாய் இருந்துமே தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினான். இதை விளங்குதா? ஹலோ, கவனிங்க. ஒண்ணுமே இருக்காது, ஆனா பேச்சு மட்டும் பாத்தீங்கன்னா இவர் தான் அப்படிங்கிற மாதிரி இருப்பாரு. பேச்சப்பா, ஓ, அதை பாக்குறதெல்லாம் என் தோட்டம் தான், இங்க பாக்குறதெல்லாம் எங்க அபார்ட்மெண்ட் தான், இதை பாக்குற வண்டியெல்லாம் எங்க தாத்தா ஓட்டின வண்டி தான். எதுக்குங்கிற பைபிள் சொல்லுது, எவா ஒருவன் ஒன்றும் இல்லாதவனா இருந்துமே. சொல்லுங்களேன், பொருட்டுன்னா புரியல தானே? எவனுமே நான் மதிக்க மாட்டேங்கிறான். இந்த வீட்டுக்குள்ள எனக்கு ஏதாவது மதிப்பு இருக்காது ஐயா. ஐயா, இந்த வீட்டுக்குள்ள நானா ஆடா மாடா என ஒருத்தர் எதுக்கு உன்னை நீயே பொருட்டா நினைக்கிற? பைபிள் சொல்லுகிறது, ஒருவன் தான் ஒன்றுமில்லாது இருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால். ஹலோ, சபைக்கு வர அத்தனை பேத்துக்கு சேர்த்து சொல்லிட்டு இருக்கிறேன், நான் தான் இந்த சர்ச்சை கட்டி இழுத்து வச்சிருக்கேன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ப்ளீஸ் அந்த எண்ணத்துக்கு வெளியே போயிருங்க. இந்த ஊழியத்தை நான் தான் நிக்க வைக்கிறேன், இந்த ஊழியக்காரன் நான் தான் கொடுத்துட்டு இருக்கிறேன் நினைச்ச. பைபிள் சொல்லுது, ஊழியத்திற்கு நீங்கள் பொருட்டல்ல,
பைபிள் சொல்லுகிறது, ஒருவன் தன்னை ஒரு பொருட்டு என்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனா இருப்பானா. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, இந்த சபைக்கு நான் இல்லைன்னா, இந்த ஊழியத்துல நான் இல்லைன்னா, சொல்றேன், இங்க கிறிஸ்துவின் பிரமாணத்தை தான் நிறைவேற்ற வர்றோமே அல்லாம நான் இருக்கிறனோ இல்லையோ, நான் போறனோ போகலையோ, என்னை ஆண்டவர் நீர் வளம் பொருந்தின இடத்துல வச்சிருக்கிறார்னா எனக்கு அறுவடை செய்ய கத்தர் கொடுத்திருக்கிறாரு. என்னை நான் பொருட்டாய் எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனா இருக்கிறான். கீழே வாங்கலாம், எவ்வளவு தெளிவா எழுதி இருக்கார் பாருங்க. அவனவன் தன் சுயக்கிரியை சோதித்து பார்க்க. அப்ப நீங்க ஆண்டவருடைய ஆலயத்துல பிரமாணத்தை வருவது யாருடைய கிரியையை சோதித்து பார்க்க வரீங்க? சுயக்கிரியை, தன் சுய கிரியைகளை சோதித்து பார்க்க வருகிறான். ப்ளீஸ் கவனிக்கிறீங்களா? என்ன போட்டிருக்குது? சோதித்து பார்க்க கடும். தன் பிரதர், நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? அடுத்த வண்டியில காத்து இருக்குதா, வண்டி ஓட்டுறக்கே அவன் பாரு எப்படி போயிட்டு இருக்கான்றோம். உன் வண்டியில காத்து இல்ல, பஞ்சர் ஆகி வண்டி நிக்குது, அவன் பாரு காத்தே இல்லாம போறான். ஆனா உன் வண்டிய பஞ்சரை விட்டுப்பா. அத சுய கிரியை, எனக்குள்ள இருக்கிற சுயம் கிரியை. நானே ஓட்ட ட்ரவுசரை போட்டுட்டு உன் சட்டை என்ற பேண்ட ஓட்டையா இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. கண்ணுல என்ன வச்சிருக்கிறோம்? அடுத்தவங்க இருக்கிற துரும்ப பார்த்து தான் கண்ணுல என்ன வச்சிருக்கிறோம்? உத்தரத்தை வச்சுட்டு அடுத்தவங்க இருக்கிற துரும்ப பார்த்து அம்மாரு கண்ணுல எப்படி வச்சிருக்கான்? சார் உங்க கண்ணுல பெரிய உத்தரமே வச்சிருக்க. தன் சுய கிரியை என்ன செய்யணுமா? சோதித்து பார்க்க, பரிசோதித்து பார்க்கணும், சோதிக்கணும். செக் அவர் என்ன செல்ஃப், மை செல்ஃப். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை சுய பரிசோதனை செய்யாம சபைக்குள்ள நீங்க இருக்கிற உங்களை ஒண்ணு சொல்லித்தரேன். ஆசீர்வாதம் எப்ப வரும்னா, நான் இந்த சபைக்கு ஒரு பொருட்டானவன் நினைச்சிடாதீங்க, நான் அந்த ஊழியத்துக்கு பொருட்டானவன் நினைக்காதீங்க. பிரமாணத்தை நிறைவேற்ற வந்திருக்கீங்க. சபை என்பது கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தீங்களா இல்லாம சபைக்குள்ள ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்க வந்திருக்கீங்க. எத்தனை பேர் ஒருவருடைய பாரத்தை சுமக்கிறவரா இருக்கீங்க? ஒரு மாதிரி சைலண்டா இருக்கீங்க. இப்ப கீழே குனிஞ்சீங்கன்னா நீங்க எல்லாம் ஆமான்னு அர்த்தம், அப்படிதானே? அவனுக்கு வைத்து வழிய வந்தால் என்ன, நான் நல்லா இருக்கிறேன். என் வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஒருவருக்கொருவர் பாரத்தை சுமக்கிறவனாய் நான் மாற வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, நான் சபைக்குள்ள வருவது தேவனுடைய நாமத்துக்கு நான் வரும் பொழுது கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன செய்தாம்? அவனவன் சுய கிரியைகளை சோதித்து பார்க்க வருகிறேன். இந்த செய்தி வருதுன்னா மனைவி எப்படி இருக்கிறா, கணவன் எப்படி இருக்கிறா, என் கூட பிறந்தவன் பார்க்க அல்ல, என் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நான் எடுத்து போடும்படி தான் கர்த்தர் அழைத்து கொண்டார். என் கண்ணுல பெரிய ஒரு கம்பை வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன தூசிய பார்க்கவே கூடாது. என் கண்ணை நான் கிளியர் பண்றதுக்கு தான் சபைக்கு வரேன். வேதாகமத்தில் தெளிவாய் சொல்லப்பட்ட வசனம். நீங்க நான் நீர் வளம் பொருந்தின இடத்துல நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், இந்த வசனத்தை கீழே பாருங்க, பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. 5ஆம் வசனம், அவன் தன் பாரத்தை சுமப்பானே. 6ஆம் வசனம் வாசிங்க. திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிற மேலும், இப்ப சொல்லுங்க, மேலும் திருவசனத்தில் உபதேசப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் என்ன செய்யணுமா? பகிர்ந்து கொடுக்க கடவுள். ஹலோ, இருக்கீங்களா? இந்த வசனம் எல்லாம் பைபிள்ல தான் இருக்குதா? ஐயா இத்தனை நாள் தெரியாம போச்சு. ஹலோ, பைபிள் தெளிவா சொல்லுகிறது. நீ உன் பிரமாணத்தை நிறைவேற்றல யார் அப்படின்னு என்ன தெரியுமா? நான் நினைக்கிற மாதிரி சர்ச் இருக்கணும், நான் நினைக்கிற மாதிரி ஊழியக்காரர் இருக்கணும், நான் நினைக்கிற மாதிரி இந்த விசுவாசி வரணும், நான் நினைக்கிற மாதிரி இந்த டைம் முடிக்கணும், நான் நினைக்கிற மாதிரி இந்த விசுவாசி வாழணும். இத சட்டம் போடுறதுக்கு சபையா வந்திருக்கீங்க? எங்க கவர்மெண்ட்ல யாரோ ஒருத்தர் பைலா எழுதி வச்சுட்டு போனாங்கன்னா அந்த லா தான் எந்த கவர்மெண்ட்ல எந்த அரசாங்கம் ஆனாலும் ஆட்சி மாறலாம். என்னதுங்க, நியமங்கள் கொடுக்கப்பட்டது அம்பேத்கர்னால இயற்றப்பட்ட என்னதுங்க சட்டம்
மாற்றவே இல்லைங்க. அது பாட்டுக்கு நீதித்துறை அதனுடைய நீதியை செய்யுது, வணிக வரித்துறை அது தன்னுடைய நீதியை செய்யுது, காவல்துறை அது தன்னுடைய நீதியை செய்யுது. அரசாங்கத்தில் பதிவேட்டில் எதெல்லாம் எழுதினாங்களோ அந்த சட்டம் எழுதப்பட்டது இன்றைக்கு வரைக்கும் அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் அது நிறைவேறுதுங்க. இந்த பைபிள் கொடுத்த சட்ட புஸ்தகத்தை நானும் நீங்களும் மாற்ற முடியாது. விதைக்கிறவன் செத்து போகலாம், மரித்து போகலாம், விதைகள் ஒரு நாளும் மாறுவதில்லை. அதனாலதான் பைபிள் சொல்லுது, விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். உங்க கையில இருக்க விதை கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், இது பெருகணும் நான் விரும்புறேன். பிரதர் இன்னைக்கு சொல்றேன், பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். யாருடைய பிரமாணத்தை நிறைவேற்றணும் சபைக்குள்ள? ப்ளீஸ் சொல்லுங்க, யாருடைய பிரமாணையா? கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். பாருங்க, மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். நம்ம செய்யறோமா? முக்கியமான நேரத்துல காணாம போயிடும். நீங்க நினைக்கிறீங்க உபதேசிக்கிற ஊழியக்காரனுக்கு நீங்க செய்யறீங்க நினைக்கிறீங்க. ஆனா பைபிள் சொல்லுகிறது, இந்த ஊழியத்திற்கு ஊழியக்கார மூலமாய் வருகிற உபதேசம் யார் மூலமாய் வருகிறதோ உபதேசிக்கப்படுகிறவனுக்கு சகல நன்மைகள். என்னங்க சகல நன்மைகள்? அரிசி, பருப்பு, எண்ணெய், என்னெல்லாம் நீ ட்ரெஸ் எதெல்லாம் நீ அனுபவிக்கிறியோ அதுல எல்லாம் ஒரு ஷேர் இங்க வரணும். நான் சொல்ல பைபிள் சொல்ல. ஹலோ, எப்படிங்க? அங்க 1 கிலோ அரிசி வாங்குனீங்கன்னா அதுல 1 கிலோ அரிசி இங்க வரணுமா? அங்க 1 கிலோ கறி வாங்குனீங்கன்னா இங்க 1 கிலோ கறி வந்துடுமா? அதான் ஷேர்ங்கிறது. அதுதானே, பகிர்ந்து கொடுக்கணுமா? அதுதான் சபை வளர்ந்தது. புதிய ஏற்பாட்டு சபையில பொதுவாய் சேர்ந்து அனுபவித்ததுனால அவங்க பஞ்சமே அவங்க வாழ்க்கையில வரல, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. நீங்க ஏன் சர்ச்சுக்கு இவ்வளவு வருஷம் வந்தும் ஆசீர்வாதம் இல்லைன்னா பைபிள் தெளிவா சொல்லுகிறது, உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் உபதேசிக்கிறவனுக்கு ஆமென். திருவசனத்திலிருந்து உபதேசிக்கப்படுகிறவன் பாருங்க, உபதேசிக்கப்படுகிறவன் யாருங்க? ஏமா சொல்லுங்க, உபதேசிக்கப்படுகிறவன் யாரு? உட்கார்ந்து இருக்கிற நீங்க தான். இந்த வசனத்தை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ இந்த உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும். ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க. ஹல்லேலூயா. அப்ப இது பைபிளுடைய சட்டம். அப்பதான் தேவன் பைபிள் சொல்லுகிறது, எபேசியர் 12:1-23 பாருங்க. அப்படி உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மையை பகிர்ந்து கொடுக்க கடவன். எபேசியர் 1:23 எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தள்ளினார். அல்லேலூயா. இந்த சரீரமாகிய சபை, பாடி ஆஃப் கிரைஸ்ட், நல்ல கவனிங்க, இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாக தான் இந்த சபையை பார்க்கப்படுகிறது. கவனிக்கிறீங்களா? எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். புரியலையா என்ன? ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க. எப்படி? பணம் அதுல நிரப்பப்படணும், பொருள் நிரப்பப்படணும், வேலையில நிரப்பப்படணும். இந்த வேலை முடிச்சோன்னா அடுத்த வேலை ரெடியா இருக்கணும். கல்விக்கு நீங்க தேடவே வேண்டாம், கல்வியை முடிச்சோன்னா வேலை ரெடியா இருக்கும். திருமணம் தாமதிக்காது. எல்லாவற்றையும், இந்த வார்த்தை நல்லா மைண்ட்ல வச்சுங்க, எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக கை உயர்த்தி தலையாக தந்துள்ள. அப்ப நமக்கு தலை யாருங்க? கரெக்டா சொல்றீங்க. ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம தலையை விட்டுறோம், வாழை பிடிக்கிறோம், மனுஷனை போய் காலை பிடிக்கிறோம். எனக்கு அவன் செய்வானா? அவன்கிட்ட போய் கடனை கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம், அவன்கிட்ட போய் உதவி கேட்டுட்டு இருக்கிறோம். ஆகையினால தான் பைபிள் தெளிவாய் சொல்கிறது, ஏசாயா 2:22 நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. எதை பிடிக்கணுமோ அதை பிடிக்கல. இன்னைக்கு முதலாளியே அவனுக்குள்ள மூச்சு சுவாசம் இருக்கிற மனுஷனை நம்ம நம்பி உட்கார்ந்து இருக்கிறோம்.
உங்களுக்கு புரியுதா புரியலீங்களா? கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம எதை நம்பிட்டு இருக்கிறோம்னா மூச்சுள்ள மனுஷனை தான் நம்புறோம். இல்ல சிஸ்டர், நீங்க மூச்சுள்ள மனுஷன் நம்பாதீங்க. மைண்ட்ல கொண்டு வந்துருங்க, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய தலையாகிய சபை கிறிஸ்து, எனக்கு அவர் தலையாயிருக்கிறார். எவ்வளவு நல்ல வசனம் பாருங்க. பிரதர், ஏன் உங்க வீட்டுல ஒரு நிறைவில்லாம இருக்கு? வேலையில பகுதிய நேர வேலை, பணம் பகுதி தான் கிடைக்குது. உங்களுக்கு தெரியுமா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? கவர்மெண்ட்ல கிடைக்கிற இந்த கட்டடத்தை கட்டக்கூடிய, இலவசமா கட்டி கொடுக்கிற அந்த கட்டடத்தினுடைய அமௌண்ட் இன்னைக்கு எத்தனை பேர் முழுமையா உங்க கையில கிடைச்சி வந்திருக்குது? எத்தனை பேருக்கு நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு தெரியும், இந்திரா நிவாசம், பிரதம மந்திரி திட்டம், நிறைய திட்டங்கள் இருக்கு. குழந்தை பிறந்தா அந்த குழந்தை பிறந்ததுக்கு கவர்மெண்ட் கொடுக்கிற இலவசமான பேக்கேஜ், அதனுடைய பணம் சர்க்கார் கொடுக்கும்போது முழுசா கொடுக்கும். ஆனா மனுஷன் என்ன செய்யறாங்க சொல்லுங்க? அவ்வளவுதான், அதுல ஏதாவது ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறான். ஆனா பைபிள் அப்படி அல்ல. பைபிள் சொல்லுகிறது, சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற. அப்படின்னா நீங்க நினைச்சு பாருங்க, உங்க வீட்டுல எல்லா பரணியை கொண்டு வந்துருங்க. உங்க வீட்டுல இருக்கிற பரணி, துவரம் பருப்பு, பச்சை பயிறு, தட்டைப்பயிறு, பாசிப்பருப்பு, ஏமே இந்த பக்கம் என்னெல்லாம் அவிச்சவ என்னெல்லாம் என்னதுங்க என்னதுங்க இந்த பாட்டில்ஸ் இருக்கு, சொல்லுமா, சுகரு, எதெல்லாம் இருக்கு எல்லாம் வரிசைப்படுத்திக்கங்க. எதெல்லாம் குறைய 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 அது என்ன பண்ணிடுவீங்க நீங்க? சொல்லுமா. வீட்டுல பாத்திரமே இல்லையா? ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்க. அந்த பாட்டில்ஸ் காலி ஆக ஆக என்ன பண்ணுவேன்? சோத்திரம், இதுக்கு தானே ஆளப்பாரு. பாட்டில் குறைய குறைய நிரப்பிட்டே இருப்பேன். கரெக்டுங்களா? இன்னும் சொல்ல போட்டுமா, பாக்கெட்ல பைசா இருக்குதோ இல்லையோ, பேங்க்ல பைசா வச்சுக்குவேன். கடன் வாங்கிட்டீங்கன்னா பெனால்டி போட்டுருவான். கரெக்டா அந்த 7ஆம் தேதி அவன் பணம் எடுத்துருவான், ஆட்டோமேட்டிக்கா எடுத்துருவான். அதனால நீங்க 5ஆம் தேதிக்குள்ள பணத்தை போட்டு வச்சிருவீங்க. பணத்தை போட்டு வைப்பீங்க, சாப்பிட்றதுக்கு இருக்கோ இல்லையோ அதுக்கு போய் போட்டு வச்சுங்க. 6ஆம் தேதிக்குள்ள அவன் கட் பண்ணிடுவான். இல்லைன்னா அடுத்து நீங்க மெதுவா போட்டீங்கன்னா எது குறையும்பா? சொல்லுப்பா. சிபில் குறையுது. ஆனா பைபிள் சொல்லுது, உனக்கு எல்லாவற்றையும் சொல்லையா, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் இருக்கீங்களா? நிரப்பப்படுறீங்களா? எப்ப கேட்டாலும் கஷ்டம், எப்ப கேட்டாலும் துன்பம். ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு கூட ஒரு 100 ரூபாய் இல்லை, பெட்ரோல் அடிக்க காசு இல்லை, வீடு வாடகை கட்ட காசு இல்லை. இதை விட கேவலம் பால் வாங்குறவங்க கூட கடன் வாங்கிட்டு பால் வாங்கிட்டு இருக்கீங்க. அந்த பால்காரன் திட்டிட்டு போறான், கடைசி பாலா நினைச்சு கேங்குறான். எவ்வளவு கேவலம்! அரிசி வாங்கினா இது உனக்கு கடைசி அரிசி, உனக்கு போட்டா போடான்றான். சாப்பிட்ற அரிசியும் கூட கடன் பட்டு கேவலங்க. அதான் பிளீஸ் வசனத்தை கேட்கும்போது ஜெபம் பண்ணுங்க. எல்லாவற்றையும் சொல்லுயா, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற, என்னை நிரப்புகிற தெய்வமே, என் வீட்டை நிரப்புங்க, என் வீடு நிரம்பணும், என் பிள்ளை நிரம்பணும். நீங்க பாருங்க, டிஃபன்ல சாப்பாடு எப்படி நிரப்பி டிஃபன்ல ஃபில் பண்ணி குழந்தைங்க கொடுத்து அனுப்புறீங்க, சரிதானா? ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு காய்கறி குறைஞ்சின, எங்க முடிஞ்சிருச்சுன்னு வீட்டுக்காரன் சொல்லும்போது தான் சண்டைக்குனே வருவான். காய் முடிஞ்சு சொல்லவே கூடாது, அரிசி முடிஞ்சு சொன்னட்டா சண்டை வரும். அவருக்கு எதுக்கு தான் கோபம் வருதோ, எப்பதான் இந்த ஆளு கோவப்படுவான், எப்பதான் சிரிப்பானே தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் இன்னைக்கு சொல்லு, ஃப்ரிட்ஜ் மேல கைவை, சொல்ல வாயை திறந்து. ஆமேனா, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவநாம. இன்னைக்கு நான் சொல்றேன், நான் விதைக்கிற நான் பாக்கியவான் ஆண்டவரே. நான் கிறிஸ்துவின் பிரமாணத்தை சபைக்குள்ள போய் நிரப்பணும். கிறிஸ்துவின் பிரமாணம் சொல்லுது, உபதேசிக்கிறவனுக்கு எல்லாவற்றிலும் எல்லாவற்றாலும் நிரப்பணும். சபையை நிரப்பிப்பாரு, காணிக்கப்பட்டு நிரப்பிப்பாரு, ஊழியத்துக்கு செய்து பாரு. உனக்கு எப்படி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நிரப்புறாரா இல்லையான்னு பாரு. பைபிள் சொல்லுது, கொடுத்தவனை யாரையும் ஆண்டவர் கடன்காரன் மாத்திரதே இல்ல. எலியாவுடைய வீட்டுக்கு, சாரிபாத் வீட்டுக்கு போனா கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் இருந்தது, கொஞ்சம் கொடுத்த அந்த கொஞ்சத்துல ஒரு அப்பத்தை கொடுத்தவளுக்கு சாகிற வரைக்கும் ரொட்டி குறையல, எண்ணெய் குறையல. எலிசா வீட்டுக்கு போறான், ஆமென், எண்ணெய் கொஞ்சம் தான் இருக்குது. அவன் சொல்றான், காலி பாத்திரம் நிரப்புனாரு.
ஆமே. நான் சொல்றேன், பைபிள் சரித்திரம் சொல்லுதுங்க. ஆனா ஏன் உங்க வாழ்க்கையில் நடக்கல? எதுக்கெடுத்தால பஞ்சப்பாட்டு, போட்டதெல்லாம் கவரிங்க. அது அடமானம் வைக்க முடியாது. அவன் சண்டைக்கு வரான், தூக்கி தூர போடியா, நீ எல்லாம் மனுஷன, நீ சண்டைக்கே நிக்கிறான். ஒரு ஹாஸ்பிட்டல் போனா கூட அங்கேயும் பாக்கி. இவ்வளவு நாள் மளிகை கடையில் தான் பாக்கி வச்சோம், இப்ப எங்க பாக்கி வச்சுட்டோம்? ஹலோ, கவனிக்கிறீங்களா? 2 நாளைக்குரிய மாத்திரை மட்டும் கொடுங்க. கேவலமா இல்ல? டாக்டர் எழுதி கொடுப்பான் ஒரு வாரத்துக்கு, சார் 2 நாளைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, எல்லாம் கொஞ்சம் இஎம்ஐல போயிட்டு இருக்குது. எவ்வளவு கேவலமா இருக்கு. அவன் சொல்லுவான், நீ எல்லாம் கிறிஸ்தவனா? நீ இன்னைக்கு சொல்லுங்க எல்லாவற்றையும். அப்ப நீ ஆலயத்தை நிரப்பினா வீடு நிரம்பும். ஆலயத்துக்குள்ள செய்து பார். உபதேசிக்கிறவனுக்கு நீ இன்னைக்கு சொல்ற, நீ உத்தரத்தை வச்சுட்டு திரும்ப பார்க்காத. நீ ஊழியக்காரி, நீ ஊழியத்தையும் குறை சொல்ற உனக்கு அதிகாரமே கிடையாது. ஊழியக்காரன் அவன் தேவையை கர்த்தர் பாப்பார். ஆனா உன் கடமை ஒண்ணு இருக்குது. எவ்வளவு நாளையா நீ இஎம்ஐ கட்டிட்டு இருப்ப? இன்னைக்கு சொல்றேன், மரத்தை நட்டுனது எங்க தாத்தா, ஆனா என் பேரனுக்கு பேரன் இன்னைக்கு வந்து சாப்பிடறானா? இன்னைக்கு நான் விதைக்கிறது ஒருவேளை 70லயோ 80லயோ நான் போயிருவேன், எனக்கு தெரியாது. ஆனா விதைத்தவன் மரித்து விடலாம், பகிர்ந்து கொடுத்தவன் மரித்து விடலாம். ஆனா பகிரப்பட்ட நன்மை பிளஸட். உங்களுக்கு தெரியுமா? ஆமே, இந்த மகள் இன்னைக்கு இருக்காங்கன்னா இவங்க அப்பா ஊழியக்காரு, இவங்களுடைய அப்பாவுடைய அப்பா ஆமே விசுவாசி, அவங்களுடைய அப்பாவுடைய அப்பா விசுவாசி. இன்னைக்கு எத்தனை 3ஆம் 4ஆம் தலைமுறை பெந்தைக்கோஸ்து அனுபவத்தில் வந்திருக்க இந்த மகளை இன்னைக்கு அவங்க தாத்தா செய்த ஊழியம், அவங்க தாத்தா பாட்டி செய்த விசுவாச ஆமே காணிக்க ஆமே முதல் பலனை கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க எங்கேயோ விதைச்சாங்க, கேரளாவில் விதைத்தாங்க, அறுவடை ஈரோடு வந்து செய்யறாங்கன்னா ஆமென். விதைக்கிறவன் எங்க இருக்கலாம், ஆனா விதைக்கப்பட்ட விதை உறங்குவதில்லை. நீ இருக்கும் வீட்டை ஆசீர்வதிக்கும். ஹalleluya. அனுபவிச்சு பேசிட்டு இருக்கிறேன். என் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கும். blessed. விதைக்கிறவன் பாக்கியவான். விதைக்கிறவன் நான் பாக்கியவான். இனி நீ சொல்லு, என் ஆசீர்வாதத்தை பிசாசு கண்ட்ரோல் பண்ண முடியாது, என் கையை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ விதைக்கும் போது சொல்லு, என் பிள்ளையினுடைய பிள்ளைக்கு நான் விதைக்கிறேன், என் பிள்ளையினுடைய பிள்ளைக்கு விதைக்கிறேன். என் அப்பாவுடைய குடும்பத்தில் என்ன ஆண்டவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். நான் இந்த சபையினுடைய பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் கொண்டு வந்திருக்கேன். பிசாசே என்னை கண்ட்ரோல் பண்ணாத, என் கையை கண்ட்ரோல் பண்ணாத. நான் செபிச்சிட்டு இருக்கிறேன், ஆனா blessing வாங்க முடியல. இந்த வசனத்தை மைண்ட்ல வச்சுக்க. எல்லாவற்றையும் சொல்லு, வாயை திறந்து சொல்லு. எல்லாவற்றையும், எல்லாவற்றாலும் சொல்ல மாட்டேங்கிற பத்தியா? டே உட்கார்ந்து வாயில என்ன போட்டிருக்க? எல்லாவற்றையும் வாய் தர, எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நிரப்புகிற ஆசீர்வாதத்தை நிரப்புகிற சொல்லு. நன்மையால் நிரப்புகிற, கிருபையால் நிரப்புகிற. ஏன்டா வாயில தாடியை கை வச்சிருக்க? வாய் திறந்து சொல்லு. ஆமென் சொல்லாத, வாய் தர. எல்லாவற்றையும், எல்லாவற்றாலும் சொல்லு. எல்லாவற்றையும் எவ்வளவு சத்தமா சொல்லு, அவ்வளவு வரும். பரவாயில்ல சொல்லு. நீ எவ்வளவு சொல்ற அவ்வளவு வரும். அவன்லாம் நல்லா இருக்கான், யாருக்கு தெரியும்? நமக்கு என்ன தெரியும்? விதை நிலத்துக்கடியில் தான் இருக்கும். நான் விதைத்தது எனக்கு யாருக்குமே தெரியாது. நான் கத்தரிக்காய் கொடுத்தது யாருக்கு தெரியாது. வலது கை கொடுத்து இடது கை தெரியாது. ஆனா பிசாசு கையவே கொடுக்க விட மாட்டேங்கிறான். அவன் கையை தடுக்கிறான். கொடுத்துறாங்க, அவன் கையை தடுக்கிறான். இன்னைக்கு சொல்லு, என் கையை கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கை, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட கை. இனி இந்த இஎம்ஐக்கும் மாமே எதுக்கும் போய் கை நீட்டி நிக்க மாட்டேன். சகோதரன் சொன்னேன், ஐயா நான் போஸ்டிங் எனக்கு கிடைச்சிருச்சுங்க ஐயா. இந்த மனுஷங்கிட்ட சொல்லும்போது, சகோதரா நீ இவ்வளவு நாள் கை கட்டி முன்னாடி கட்டி நின்ன, நீ முன்னாடி கட்ட வேண்டாம், உன் கையை பின்னாடி கட்டு. முதலாளி எப்பவுமே இப்ப கையை பின்னாடி தான் கட்டுவான், தொழிலாளி தான் கையை இப்படி கட்டுவான், முதலாளி கை பின்னாடி தான் கட்டுவான். நீ எப்ப கையை பின்னாடி கட்டா போற? நீ கையை பின்னாடி கட்டணும், உன் கை முன்னாடி கட்டக்கூடாது. எவ்வளவு நாள் நிப்ப? நீ உட்காரு, நான் உட்கார வச்சு நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை உட்கார வச்சு ஆசீர்வதிப்பேன். பிசாசுட்டு சொல்லு, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர் என்னை ஒரு மேனேஜராய் மாத்த போறாரு. என்னை உயர்ந்த ஸ்தலத்துல வைக்க போறாரு. என்னை கர்த்தர் உயர்த்தி வைக்க போறாரு. பிசாசே உனக்கு தந்திரம், உன் தந்திரம் என்னை கீழ்த்தரமாய் பார்க்கிற. இல்ல, நான் மேல் மட்டத்துக்கு போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்பி சொல்றேன், தேவன் ஊழியக்காரனை எப்படி வச்சிருக்காரு நம்ம பார்க்க போறோம்.
ஊழியக்காரனுக்கு கம்பேர் பண்ணி உங்களை துலனப்படுத்தாதீங்க. ஊழியக்காரனை நீங்க பார்க்கும்போது, ஊழியக்காரன் எந்த ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, எந்த ஊழியக்காரனும் நம்ம சபைன்னு இல்லை, இந்த பைபிள் எடுத்து சுவிசேஷகனா இருந்தாலும் சரி, இந்த பைபிள் எடுத்த ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, இந்த பைபிள் எடுத்த அப்போஸ்தலனா இருந்தாலும் சரி, இந்த பைபிள் எடுத்த எந்த ஒரு போதகனா இருந்தாலும் சரி, இந்த பைபிள் எடுத்த எந்த விதமான மேய்ப்பனா இருந்தாலும் சரி, அவன் வீட்டுல அரிசி இருக்காம இருக்காது. நீங்க யார்கிட்ட வேணா கேளுங்க, எந்த சர்ச்சு வேணா, பாஸ்டர்ஸ் நம்பர் வேணா உனக்கு தரேன், ஒரு 100 பாஸ்டர் கூப்பிடு, எண்ட்லயும் கூட அவன் பிளஸிங் ஆயிடுவான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கும். ஊழியக்கார பிள்ளை நீங்க விசாரிச்சு பாருங்க, அவன் நல்லா வீடை கட்டியிருப்பான். விசுவாச சைக்கிள்ல வருவான், ஆனா ஊழியக்காரன் கார்ல வருவான். ஏன்? இந்த பைபிளை கொடுக்குறேன், உங்களுக்கு தெரிஞ்ச பாஸ்டர்ஸ், நம்ம சபையை விட்டுருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கால் பண்ணி கேளுங்க. ஒரு வீடு வாடகை வீட்டு தான் இருப்பான், அவன் நல்லா இருப்பான். உடுத்திருக்க ட்ரெஸ் 2 தான் இருக்கும், சந்தோஷமா இருப்பான். சாப்பாட்டுக்கு அரிசி மூட்டை மூட்டையா, ஒவ்வொரு வருஷத்துக்குரிய மூட்டையெல்லாம் இருக்காது, ஆனா அந்தந்த தேவை அன்றன்று தேவைகள் யாவையும் சத்தமாய் அன்றன்றை காண யாவையும் கரம் நல்கியதே. நான் இதற்கான சேர்ந்து சொல்லுமா, நான் இதற்கான நன்றி இதயத்தில் சுமந்தீர் நன்றி. கைகளை உயர்த்தி ஹalleluya. கர்த்தர் பேசுறாரு, கர்த்தர் பேசுறாரு. என் பிள்ளை நன்றா இருக்கும், என் மகள் நல்லா இருப்பா, என் கண்ணு அடைஞ்சு போகலாம், ஆனா கர்த்தருடைய கண்கள் என் பிள்ளை மேல இருக்கும், என் வம்சத்தின் மேல இருக்கும். இன்னைக்கு நான் துக்கத்தை சுமக்கிறவனா இருக்கலாம், நான் இன்னைக்கு பாடுகளை சுமக்கிறவனா இருக்கலாம், என் இருதயத்தில் பாரத்தை சுமக்கிறவனா இருக்கலாம், என் அப்பாவுடைய இருதயத்தில் நான் இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க, நான் ஏசப்பாவுடைய ஹார்ட்ல இருக்கேன், ஏசப்பாவுடைய உள்ளக்குள்ள இருக்கிறேன்? இன்னைக்கு போய் கேட்டு பாருங்க, ஊழியக்காரோட பிள்ளைகிட்ட போய் கேட்டு பாருங்க, உங்க அப்பா எப்படி இருந்தாரு? ஒரே ஒரு வேஷ்டி 2 சட்டை தான் இருந்தது. இன்னைக்கு உங்க வீடு நல்லா இருக்கும். ஊழியக்கார வீட்டை போய் விசாரிச்சு பாருங்க, எங்க அப்பா என்ன படிக்க வைக்க கஷ்டப்பட்டாரு. உங்க அப்பா எவ்வளவு படிச்சிருக்காரு? 3வது. நீங்க டிகிரி ஹோல்டர்பாங்க. ஊழியக்கார பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும், ஊழியக்கார மக்களை ஒரு நாளும், ஊழியக்கார வம்சத்தை ஒரு நாளும், காடு மழை மேல மழை ஆமேன் எல்லாமே 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 அவன் மேல வந்தாலும் ஒன்னு அவனுக்கு தெரியும், உபதேசிக்கிறவனுக்கு தேவன் உபதேசிக்கிறது மாத்திரமல்ல, அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஷேர் கொடுக்கிற மனுஷன், ஷேர் கொடுக்கிற மனுஷன் பின்னாடி போயிடலாம், ஆனா ஷேர் ஹோல்டர் விட்டு போயிடலாம், ஆனா ஷேரை கொடுக்கிற என் கர்த்தர் ஒரு நாளும் மறக்கிற தேவனே அல்ல. பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகையினால் தான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நீங்களும் கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். நோட் பண்ணிக்கங்க, ஏசாயா 61:6, நீங்களும் கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். அடுத்தது, நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். கைகளை உயர்த்து ரெலிலே சொல்லுங்களேன். ஹalleluya. யாருடைய செல்வத்தை அனுபவித்து? சொல்லுங்க, ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிக்க வைக்க போறாராம். என கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு பெந்தேகோஸ்தே சபையில இன்னைக்கு நிறைய பேருக்கு எப்படி இருக்காங்க தெரியுமா? ஹலோ, மனுஷங்க பாக்குறது
ரொம்ப நம்ம சர்ச்சை ரொம்ப ஏளனமா பார்ப்பான். உன் சர்ச்சில் ஏசி இருக்கா? உன் சர்ச்சை ஊழியக்காரன் எப்படி இருக்கான்? ஊழியக்காரனை வச்சு கத்தவங்களை ஆஸ்வதிக்க போறதில்ல. தேவன் அந்த ஊழியக்காரன் இருக்கிற விசுவாசிகளுடைய கவுண்டிங் வச்சு ஆஸ்வதிக்க போறதில்ல. பைபிள் சொல்லுது, நீ கர்த்தருடைய ஆசாரியன் என்று சொல்லப்படுவாய். உங்களின் நமது ஆமென் தேவனுடைய பணிவிடைக்காரன் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை என்ன செய்வீங்க? கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டப்படுவீர்கள். சோத்திர ஆண்டவரே, நீ அடுத்த உன்னை வந்து பெருமையா சொல்லுவான். இன்னைக்கு ஆமென் கேபினெட் மந்திரிகளுக்கு முன்பாக ஊழியர்களை கொண்டு போய் இன்னைக்கு சொல்றேன், பட்டங்கள், ரெவரண்ட் பட்டம், இன்னும் பிஷப் பட்டம், இந்த பட்டங்கள் ஒரு மனுஷனுக்கு பரலோகம் கொண்டு போக முடியாது. நீ எந்த பட்டத்தில் இருக்கிற ஆண்டவர் பார்க்கவே இல்லை. அவருடைய பிள்ளையா இருந்தால், அவருடைய செல்ல பிள்ளையா இருந்தால் ஆண்டவர் சொல்றாரு, ஜாதிகளுடைய செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு நீ மேன்மை பாராட்ட பண்ண. பிரதர், எத்தனை பேர் சொல்வீங்க இந்த ஊழியக்காரனை கர்த்தர் அவர் மேன்மை பாராட்டுவாராம்? அப்ப நீங்க நினைக்கிறீங்க நம்ம இவரை தாழ்த்திடுவோம். நீங்க தாழ்த்தினாலும் ஆண்டவர் ஒரு நாள் கீழே தள்ளுகிறவர் அல்ல. தேவன் தாழ்த்துகிறவர் அல்ல. ஆண்டவர் மேன்மை பாராட்டுகிற ஒரு நல்ல தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆகையினால் தான் பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, ஆமென், உபதேசிக்கப்படுகிறவன், ஆமென், உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன் என்று ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு நான் கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு நீங்கள் இந்த உபதேசிக்கப்படுகிறவனுக்கு நீங்க எல்லா உபதேசிக்கிறவனுக்கும் நீ கொடுக்கிறதை சகல நன்மையை பகிர்ந்து கொடுப்பதற்கு ஆயத்தமா இருங்க. ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படுவீங்க. எப்ப தெரியுமா? பிசாசு தந்திரம் பிரதர், உங்களை ஷேர் கொடுக்க விட மாட்டேங்கிறான். வியாபாரத்தில் வருகிற ஷேர் கர்த்தருக்கு, கர்த்தர் ஒரு பங்குதாரர், நீங்க ஒரு பங்காளி. எப்படி? அவர் பிசினஸ்ல அவரை பார்ட்னரா சேர்த்துக்கீங்க. எப்படி? அப்போ பிசினஸ் பார்ட்னர் ஒருத்தர் இருக்காருன்னா, நீங்க 2 பேர் பிசினஸ் பார்ட்னர் அப்படின்னா 100 ரூபா வருதுன்னா 50 ரூபா உங்களுக்கு, 50 ரூபா சொல்லுங்க, 50 ரூபா உங்களுக்கு, 50 ரூபா கூட பார்ட்னருக்கு. இன்னைக்கு சொல்லுங்க, அப்பா இன்னைக்கு ஷேர் ஹோல்டரா உங்களை சேர்த்துக்கிறேன். என்னுடைய முழு கணக்கை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீங்க எனக்கு உண்மையா இருப்பதை போல நான் உங்களுக்கு உண்மையா இருப்பேன். என்னை உபதேசிக்கிற இந்த வசனத்துக்கு நான் உண்மையா இருப்பேன்னு ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு சொல்றேன், சபை பெரிய சபை சின்ன சபைன்னு இல்ல. தேவன் உங்களை பிளஸிங் ஆரம்பிச்சிருவாரு. உங்களுடைய தேவைகளை சந்திக்க ஆரம்பிச்சிருவாரு. உங்க வீட்டை ஆஸ்வதிக்க ஆரம்பிச்சிருவாரு. இந்த மைண்ட் கொண்டு வந்துருங்க. இந்த ஆண்டு நிரப்பும் ஆண்டு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்காரு. இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை வச்சு நீங்க போங்க. இந்த வருஷத்தினுடைய நவம்பர் மாதத்தினுடைய கடைசி சண்டே இன்னைக்கு சொல்லுங்க, இந்த மாசத்தினுடைய கடைசி சண்டே இந்த செய்தி கேட்டு போறேன். இந்த டிசம்பர் மாதம் ஒரு மாதம் சுத்திகரிப்பு மாதம் 2026 நான் உள்ள பிரவேசிக்கும் போது கடன் இல்லாம நான் போன ஆண்டவரே, கடன் வாங்கி உள்ள போகாத அளவுக்கு என்ன பிளஸிங் பண்ணுங்க ஆண்டவரே. ஒரு சொல்லுங்களேன். ஆண்டோடைய கட்டளையை பார்க்கலாமா? உபாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்களேன். உபாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கிற தேசத்திலே நீங்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம், நீங்கள் பூமியில், நல்ல கவனமா கேளுங்க தயவு செய்து எல்லாரும் எடுத்துங்க. உபாகமம் 12:1 முதல், பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கை கொண்டு நடக்க வேண்டிய கட்டளைகளும் நியாயங்களும் ஆவன. ஹலோ பிரதர், கவனிக்கிறீங்களா? இது யாருடைய கட்டளை, யாருடைய கற்பனை? இந்த வசனத்தை உங்களுக்கு காட்டுங்களேன். நடுவுல வசனத்தை காட்டுங்களேன். ஆமே சார், வாசிமா. நீங்கள் பூமியில உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கை கொண்டு நடக்க வேண்டிய கட்டளைகளும் நியாயங்களுமான மாவன. நீங்கள் துரத்திவிடும் ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்த உயர்ந்த மலைகளின் மேலும் மேடுகளின் மேலும் பச்சையான சகல மரங்களின் கீழும் உள்ள இடங்களெல்லாம் முற்றிலும் அழித்து அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை அக்கினியால் சுட்டெரித்து அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை நொறுக்கி அவர்கள் அவைகளின் பேரும் அவ்விடத்தில் இராமல் அழியும்படி செய்ய கடவீர்கள். நல்லா கவனிக்கிறீங்களா?
ஆண்டவருடைய கட்டளையே எப்ப ஆசீர்வாதம் வரும்னா, நீங்க எதெல்லாம் பழச வச்சிருக்கீங்களோ அதை என்ன பண்ணிடணும், விட்டுறணும். அவன் கூப்பிட்டான், இவன் கூப்பிட்டான், போயிட்டேன் மக்கா, பினிஷிங் தான். என் நண்பன் கூப்பிட்டான், சும்மா போன, என்னையா போயிடாத. அழிச்சிட்டீன்னா நான் பிளஸ் பண்ண ஆரம்பிச்சுவேன். எப்படிப்பா? உன் பிள்ளைய நான் ஆஸ்வதிக்கணும், உன் வம்சத்தை நான் ஆனா நீ என்ன பண்ணிடக்கூடாது, விட்டதெல்லாம் போய் சும்மா போயிடாத. பைபிள் அப்படிதான் சொல்லுது, போயிடாத. கீழே வாசிப்பா. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் அப்படி செய்யாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்நானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தையே நாடி அங்கே போய். பாத்தீங்களா, தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானம். ஹலோ மிஸ்டர், இந்த சர்ச் யார் தெரிந்து கொண்டது பிரதர்? நீங்க சூஸ் பண்ணல, நீங்க நினைச்சீங்க இந்த சர்ச்சுக்கு தான் போகணும்னு. ஆண்டவர் நீங்க விட்டுட்டீங்கன்னா தெரிந்து கொண்ட ஆலயத்துக்குள்ள அவரே கொண்டு வருவார். மனசிலாக நான் சொல்றது, நீங்க விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு தேவன் தெரிந்து கொள்ளும் இடத்துல நீங்க என்ன செய்றீங்களா, தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகி அவருடைய வாசஸ்தலத்தையே நாடி அங்கே போய். 6ஆம் வசனம். அங்கே உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பலிகளையும் தசமபாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் உங்கள் பொருத்தனைகளையும் உங்கள் உற்சாக பலிகளையும் உங்கள் ஆடு மாடுகளின் தலையீச்சுகளையும் கொண்டு வந்து. எங்க கொண்டு வரணுமா? விளங்குதான சொல்றது? இது யாருடைய கட்டளை? இது சர்ச் பாஸ்டருடைய கட்டளை இல்ல, ஸ்தாபனத்தினுடைய கட்டளை இல்ல, பிதாவாகிய தேவனுடைய கட்டளை. பிதாவாகிய தேவன் கொடுத்த சட்டம். நீ எல்லாவற்றையும் விட்டுட்டு வெறுக்க வேண்டியது வெறுத்து, அழிக்க வேண்டியது அழிச்சு, உடைக்க வேண்டியது உடைச்சு நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா எங்க உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ தெரிந்து கொண்ட ஆலயத்திலே நீ வரும்போது சர்வாங்க தகனங்களையும் உங்க சரீரத்தையும் உங்கள் பலி ஸ்தோத்திரமாகிய ஸ்தோத்திர பலிகளையும் தசம பாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் என்ன செய்யணுமா, உங்கள் உற்சாக பலிகளையும் உங்கள் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் கொண்டு வந்து அங்கே எங்கே எங்கே ஆண்டவர்களை தெரிந்து கொண்டார அங்கே. ஹலோ, இந்த டிவியில வர ஊழியக்காரங்களுக்கு நம்ம பார்க்கிற இடத்துக்கெல்லாம் அனுப்புறதுக்கெல்லாம் சொல்லல, கவனிக்கிறீங்களா? எங்க ஆண்டவர்களை தெரிந்து கொண்டாரோ அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் புசித்து நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. கவனிக்கிறீங்களா? நீ எங்க வந்து சாப்பிட்டு சந்தோஷமா இருக்குங்கிறாரு. தேவன் தெரிந்து கொண்ட வாசஸ்தலம், கர்த்தர் தங்கும் இந்த வாசஸ்தலத்துல வந்து சந்தோஷமாயிரு. நீங்கள் யோர்தானை கடந்து போய் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுந்தரிக்க கொடுக்கும் தேசத்தில் குடியேறும் போது சுற்றிலும் இருக்கிற உங்கள் சத்துருக்களை எல்லாம் அவர் விலக்கி உங்களை இளைப்பாற பண்ணுகிறதுனால் நீங்கள் சுகமாய் வசித்திருந்த போதும் வசித்திருக்கும் போது 11ஆம் வசனம் பாருங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஒரு இடம் உண்டாயிருக்கும். அங்கே நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் உங்கள் சர்வாங்க தகனங்களையும் பலிகளையும் தசமபாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைப்புகளையும் நீங்கள் கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளும் விசேஷத்தை எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து. எத்தனை இடம் போட்டிருக்குதுமா? 2 இடம் போட்டிருக்குதா பிரதர்? எத்தனை இடம் போட்டிருக்குது? ஒரு இடம். இப்ப புரியுதுங்களா எதுக்கு நம்ம சபைக்குள்ள வந்து ஆண்டவர் எதுக்கு கொடுக்க சொல்றாருன்னு? ஓரிடத்தை தெரிந்து கொண்டு. இப்போ ஆமே 12 வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீங்களும் உங்கள் குமாரனும் உங்கள் குமாரத்தி வேலைக்காரி உங்களோட பங்கு சுதந்திரம் இல்லாமல் உங்கள் வாசல்களில் இருக்கிற லேவியனும் சந்தோஷப்படுவீர்களாக. லேவியன் யாரு? ஊழியக்காரன். பிரதர், நீங்க கொண்டு வந்து கொடுக்கிறதுனால ஊழியக்கார சிரிச்சிட்டு இருக்கானா? ஒரு மாதிரி திருன்னு பாக்குறீங்க. எப்படி நீங்க கொண்டு வந்து கொடுக்கிற ஆசீர்வாதத்தை வாங்குற கொடுக்கிற காணிக்கை தசமவாதத்தினால ஊழியக்கார என்ன ஆகணுமா? இங்க லேவியன்
என்ன பிரதர் பைபிள்ல போட்டுருக்கு? சந்தோஷப்படணுமா? அப்போ உங்க சந்தோஷத்தை ஊழியக்காரன் சந்தோஷப்படணும் பைபிள் போட்டிருக்கு. அடுத்தது, கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க கண்ட இடமெல்லாம் சர்வாக தகன பலியை இராதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இப்ப நம்ம என்ன செஞ்சிரோம்? இங்க அனுப்புனா பைசா நமக்கு ஆசீர்வாதம் வருமா? இங்க விதையை அனுப்புனா இங்க ஆசீர்வாதம். நீர்வளம் பொருந்தின இடங்களில் மட்டும்தான் நீ விதைக்கணுமா? கரெக்டுங்களா? பைபிள் சொல்லுது, கண்ட இடங்களில் எல்லாம் நீ என்ன செஞ்சிடாத, தகன பலியை செலுத்திராத, எச்சரிக்கையாயிரு. அடுத்தது ஆமீன் 14, உன் கோத்திரங்கள் ஒன்றில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் நீ உன் சர்வாக தகன பலியை இட்டு நான் உனக்கு கற்பிக்கிற யாவையும் அங்கேயே செய்வாயாக. பாருங்க 17ஆம் வசனத்தை பாருங்க. உன் தானியம், திராட்சரசம், எண்ணெய், தசமபாகம், ஆடு மாடு தலையிற்று நேர்ந்துகளுடைய சகல பொருத்தனை உற்சாக காணிகளையும் கையேறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் உன் வாசல்ல நீ என்ன செய்யக்கூடாது? 18ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் எங்க தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்துல குமாரத்தி வேலைக்காரன் குமாரன் வேலைக்காரன் வேலைக்காரி வாசல்கள் இருக்கிற லேவியனும் தேவனாகிய கர்த்தர் சந்நிதியிலே அதை புசித்து நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியத்தையும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்படுவாயாக. அப்ப சந்தோஷம் எப்ப வரும்? கொண்டு வந்து ஆலயத்துல தசமமாக காணிக்கை கொடுக்கும் போதுதான் என்ன வரும்? அம்மா வருதா உங்களுக்கு சந்தோஷம்? ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. அது எப்படி கேட்கலாம்? ஆண்டவர் சொன்னாரு, இதுதான்ப்பா ஆசீர்வதிப்பதற்கு. இப்ப உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. தயவு செய்து விட்டு வந்த அந்த பலிகள், அந்த விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை மீண்டும் ஆலயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் செய்யாதீங்க. பிரதர் கவனிக்கிறீங்களா? அந்த பலிகள் எந்த காரியத்துக்காக நீங்க பழைய நாட்கள் செஞ்சீங்களோ அதை செய்யாதீங்க. செஞ்ச ஆசீர்வாதம் வராது. ஆகினால் தான் கலாத்தியருக்கு வந்துடலாமா? 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. ஆமென். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் என்ன அறுப்பான்? அழிவை மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினால் என்ன அறுப்பான்? நித்திய ஜீவனை அறுப்பான். அல்லேலூயா. அப்ப நீங்க விதைக்கிறத கர்த்தருக்கு கொடுப்பது மாம்சத்துக்கு விதைச்சிடாதீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஐயோ கவனிங்க, மாம்சத்துக்கு என்று என்ன அர்த்தம்? என் வீடு நல்லா இருக்கணும், என் காடு எல்லா தோட்டம் நல்லா இருக்கணும்னா நான் விதைப்பது மாம்சத்தின் சுபாவத்தோடு நான் நல்ல ஆவிக்கேற்றவனாக ஆவிக்குரியவனாய் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆமென் ஆவியினால் என்ன சுதந்தரிப்பானா? நித்திய ஜீவன். என்ன அர்த்தம்னா, ஐயா நான் என்ன பாவம் பண்ணாலும் தசமபாகத்தையும் காணிக்கை ஆண்டவர் கொண்டு கொடுத்த பாவத்தை ஆண்டவர் என்ன நிவர்த்தி செஞ்சிருவாரா? அங்கதான் வேலையே நடக்காது. நீ பணத்தை கொடுத்து ஆண்டவர் ரட்சிக்கவே முடியாது. உன்னை ரட்சித்த தேவனுக்கு நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீ விதைக்கிற விதை எப்படிப்பட்டதோ விதைக்கிறவனையும் ஆண்டவர் பார்க்கிறார். ஆபேலையும் காணிக்கையும் அங்கீகரித்த தேவன். இன்றைக்கு நான் சொல்றேன், உங்களையும் அங்கீகரிக்கிறேன். நீங்க கொண்டு வந்ததை அங்கீகரிக்கணும். இன்னைக்கு தெளிவா சொல்லுங்க. இனி கடைசி அந்த செய்தி நன்மை. 9ஆம் வசனம் பாருங்க. நன்மை செய்கிறது ஒரு நாள் என்ன செஞ்சிடாதீங்க, சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தை என்ன செய்வோமா? அறுப்போம். கடைசி வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? கலாத்தியர் 6:10. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். எது நன்மை? விதைப்பது ஒரு நன்மை. விதைக்கிறவன் பாக்கியவான். கைகளை வைத்து ஆமென் எழும்பி நிற்போம். தெய்வ சமூகத்தை நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். விசுவாச குடும்பம் எதை செய்யணும் ஆண்டவர் சொல்றாரியா? சத்தமா சொல்லுங்க, நன்மை செய்ய வேண்டும் என்று. நீங்க ரெடியா இருக்கீங்களா? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எல்லாம் கண்ணை மூடிக்கீங்களா? ஆண்டவரே, இவ்வளவு நாள் இந்த ஆசீர்வாதம் கிடைக்காதது காரணம் நான் தான். எல்லாம் ஒப்பு கொடுங்க. மாம்சத்துக்கென்று விதைத்தால் அழிவை அறுப்பேன், ஆனால் ஆவிக்கென்று விதைத்தால் நித்திய ஜீவன். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? அப்போ நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. அப்போ நீங்க விதைக்கிறதுனால எதை அடைந்து கொள்வீங்க? சொல்லுங்க பிரதர், எதை அடைந்து கொள்வீங்க? நித்திய ஜீவன். அப்போ விதைக்கிற நீங்கள் மாம்சம் அப்படின்னா உலகத்தின் அசுத்தத்தோடு விதைக்காதபடி நீ ஆவிக்குரியவனை விதைத்தால் நிச்சயமா நீங்க நித்திய ஜீவனை அடைவீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நன்மை செய்தால் மேன்மை உண்டு. ஆமென். நன்மை செய்தால் மேன்மை உண்டு. அடுத்தது, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருக்கென்று செலுத்த வேண்டிய காணிக்கையும் உற்சாகமான பலிகளையும் ஆலயத்தில் செலுத்துங்க. உங்களை கர்த்தர், பைபிள் சொல்லுகிறது, விசுவாச குடும்பத்தார் அனைவருக்கும்
நன்மை செய்வோம். கர்த்தர் உங்களை விதைக்கிற உங்களை பாக்கியவான்களை வைப்பாராக. God bless you. ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோக நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தாவே, இந்த காலை வேளைக்கு சுபிக்கிறப்பா, இந்த நாளிலும் கேட்ட வார்த்தையின்படியே உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறேசப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நாங்கள் விதைக்கும் பொழுது நீர் பொருந்தின இதத்தில் விதைக்கிறவர்களாக, நீர் பொருந்தின இதத்தில் விதைக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தாவே, இன்னைக்கு நாங்கள் செய்தின் மூலம் கர்த்தாவே நீர் எங்களோடு பேசினதற்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நாங்கள் விதைக்கிறது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நீர் பொருந்தின இடமாக தேவனே. ஹல்லேலூயா. தேவன் எங்களை வைத்திருக்கிற இடத்தில் அப்பா ஸ்தோத்திரம் விதைக்கக்கூடியவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த விதை மரமாகி ஹல்லேலூயா கனி கொடுக்கத்தக்கதாக ஹல்லேலூயா எங்களுக்கு மட்டுமல்ல கர்த்தாவே, எங்கள் வரும் தலைமுறைக்கும் அது ஆசீர்வாதமான ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நித்திய ஜீவனாக அது மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் கர்த்தாவே ஒருவர் தாங்குகிறவர்களாக காணப்பட வேண்டும் சப்பா. ஹல்லேலூயா. இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒருவர் தாங்குகிறவர்களாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவர்கள் கஷ்டத்தில், அவர் வேதனையில், அவர் வியாதியில் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே ஒருவருக்கொருவர் தாங்கி அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே பாரத்தை சுமக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. உபதேசிக்கிறவனுக்கு நாங்கள் உபதேசிக்கப்படுகிறவர்கள் சகலத்திலும் கர்த்தாவே பங்கை கொடுக்கிறவர்களாக எங்கள் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலை கர்த்தர் எங்களுக்கு திறந்து காண்பித்ததற்காய் நன்றி ஆண்டவரே. இவ்வளவு நாள் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் போவதற்கு காரணம் ஹல்லேலூயா என்ன என்று கர்த்தர் இந்த பகல் எங்களுக்கு சுட்டி காண்பித்ததற்காய் நன்றி. இந்த நாட்களில் கர்த்தாவே இந்த வசனத்தின்படி வாழும்படியாக ஹல்லேலூயா நாங்கள் நன்மை செய்கிற பிள்ளைகளாக ஹல்லேலூயா நித்திய ஜீவனுக்கு என்று கர்த்தாவே நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கத்தக்கதாக எங்களை ஒவ்வொருவரை கர்த்தர் பயன்படுத்துங்க அப்பா. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை அனைவரையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. இந்த கேட்ட வார்த்தையின்படி வாழும்படியாக எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. God bless you all. Hallelujah.